Hi students, welcome to CS Knowledge Opener YouTube channel by Mr. Bhaskaran and Mrs. Ilakya. So today we are going to discuss about the first chapter in 12th computer science, that is function. What are the objectives of this chapter are understanding function specification, parameters and arguments, interface versus implementation, pure function and impure function. So impure function is also called as side effects. Before going into the chapter, first I would like to discuss about what is function. You people are already learned about function in 11th standard. So what is function? Function is just a subprogram. It will do a specific job. Whenever we need to access that function, we can call the function and we can use it by using the function call statement. So functions are the named blocks of code that are designed to do a specific job. So already I have told you about the function. Function is a block of code which with a function name and which is designed to do a specific job. Function அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு block of code. ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குரிய வேலையை செய்யும். நம்ம ப்ரோக்ராமிங்கில் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே ஒரே வேலையை செய்ய போகிறதில்ல, ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு வேலையை செய்ய போகுது. ஸோ அதை ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம பிரித்து வச்சுருப்போம். நமக்கு எப்போ அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த ஃபங்க்ஷன் அப்போது கால் பண்ணிப்போம். எப்படி கால் பண்ணிப்போம்? பை யூஸிங் தி ஃபங்க்ஷன் நேம் and by using the function call statement. So what is the main use of function is, that is main advantage of function is reducing the code and reusing the code. So இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குரிய கோடை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் கோட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போ தேவையோ அந்த கோட் நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சு. ஸோ பாருங்கள், இங்கே def print str of str print str. ஸோ இந்த ரெண்டு லைன் தான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ தேர்ட் லைன் அப்படி என்னன்னா ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் print str of hello. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டெஃப் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற கீவேர்ட். பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். எஸ்டிஆர் அப்படிங்கிறது வேரியபிள் நேம். ஸோ அதை பராமீட்டர் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னும் அப்கமிங் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை பண்ணுது, ஜஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் எஸ்டிஆர். ஸோ அதுதான் பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர். ஸோ எஸ்டிஆருக்குள்ளே இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ரெண்டு லைன் தான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ ஹவு ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி கால் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் நேம் within the parenthesis the value given to the variable parameter. ஸோ நான் என்னோட வேல்யூ என்னென்னு கொடுக்க போகிறேன், ஹெலோன்னு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வேல்யூ தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூ பாஸ்ட் டு தி ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ ஹெலோ பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஹெலோ அப்படின்றது எதை கால் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஹெலோ அப்படிங்கிற வேல்யூ எதில் பவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரில் பவுண்ட் ஆகிருக்கும், அசைன் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலையை பார்க்க போகுதுன்னா பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர். ஸோ எஸ்டிஆருக்குள்ளே நம்ம என்ன வேலையை கொடுத்துருக்கோம், ஹெலோ. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேலை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஃபங்க்ஷன். ஸோ இப்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம். ஸோ பிஃபோர் ரைட்டிங் தி ப்ரோக்ராம்
What is the first step in programming? That is writing algorithm, planning the program. ஸோ algorithm அப்படின்றது என்னது, ஒரு பிளான். ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கறது தான் என்னது, algorithm. So the most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. So algorithm is a planned step by step process which is helpful for writing and evaluating the program. So how can you evaluate the program? By based on the time taken to complete the task. So efficiency of the algorithm or a program is decided by the time taken, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரூட்டீன். Subroutine is also same as a function. It is also a subprogram which will do a specific task and we can call it as n number of time whenever we need. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Subroutines are the basic building blocks of computer programs. ஸோ அதுவும் என்னது, it is also a block of program. Subroutines are a small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. ஸோ அதுவும் என்னது, ஒரு ஸ்மால் செட் ஆஃப் சப் ப்ரோக்ராம் தான். ஸோ அதுவும் அதுக்குரிய வேலையை செய்யும். நமக்கு எப்போ வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சப்ரூட்டீனை, அந்த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடை கால் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம நிறையவே முன்னாடி பார்த்தாச்சு. ஸோ அதோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். A function is a unit of code that is often defined with a greater code structure. A function contains a set of code that works on many kinds of inputs like variance, expression and produces a concrete output. ஸோ நம்ம கோடிங் அப்படின்னு ப்ரோக்ராமிங் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து பிக் ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம நிறைய எழுத போகிறோம். நம்ம ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர்லேருந்து கிரேட்டர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம என்ன பண்ணணும், தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் நம்ம எப்போ வேணுமோ நம்ம என்ன பண்ணிப்போம், கால் பண்ணிக்கலாம். அந்த சப் ப்ரோக்ராமாக நம்ம எப்போ வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கால் மூலிமா நிறைய இன்புட் கொடுப்போம். அந்த ஃபங்க்ஷன் அந்த இன்புட்ஸை ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை, ரிசல்ட் அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம லைஃப் டைம் எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் அல்லது ஒரு ஈவெண்ட், அது எந்த ஈவெண்ட்டாக இருக்கலாம், மேபி பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து என்னது, ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்குள்ளே நிறைய ப்ராசஸ் நடக்கும். என்ன நடக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அங்கே ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணுற ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அவங்க ஆர்கனைசிங் வேலையை செய்கிறாங்க. அடுத்தது பார்ட்டி அப்போ என்ன பண்ணுவாங்க, கேக் கட் பண்ணுறாங்க, அவங்க கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைனிங் ஹாலில் சாப்பிட்ற வேலையை அவங்க செய்கிறாங்க. ஃபோட்டோஷூட்டில் ஃபோட்டோகிராஃபிக் வேலையை அவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது என்னது, ஒரு பெரிய கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர், ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். நமக்கு தேவையான எல்லா ப்ராசஸும் அந்த ப்ரோக்ராம்குள்ளே நடக்கும். ஒரு பெரிய அப்ளிகேஷன்றது ஒரு பெரிய ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்குள்ளே நிறைய வேலைகள் நடக்கும். ஒரு சில வேலைகள் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆக வேண்டிய வேலைகள் இருக்கும். ஸோ அந்த வேலை நமக்கு எப்போ தேவையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபங்க்ஷன் கால் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றோன்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம், ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கலாம், கேக் கட் பண்ணணும் அப்படின்ற கேக் கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய வேலைகள் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னது, ஃபங்க்ஷன். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனை ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் A is equal to 24. ஸோ நம்ம நார்மலாக பார்த்தோன்னா அது எப்படி நமக்கு தெரியும்னா, ஏல ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும். பட் திஸ் இஸ் நாட் அன் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் கால்ட் அஸ் எ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். Here the value 24 is assigned bounded to the variable name A. So this is called as function specification. So next we are going to discuss about parameter and arguments. So we have already discussed about parameter and arguments before. So இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம் அப்படின்றது தான் என்னது, பராமீட்டர்.
இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட். ஸோ த நேம் ஆஃப் தி வேரியபிள் யூஸ்ட் இன் தி ஃபங்க்ஷன் definition is called as parameter and the value given in the function call statement is called as argument. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Parameters are the variables in a function definition. Arguments are the values which are passed to a function definition. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, வேரியபிள் நேம் அப்படிங்கிறது பராமீட்டர், வேல்யூ அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம் அப்படின்றது பராமீட்டர் அண்ட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற வேல்யூ வாட் எவர் இட் மைட் பி, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது என்னது ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2 டைப்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் பராமீட்டர் வித் டைப். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். Do you all know about what is mean by data type? You have learned in the C++. So what are the data types you have learned in C++? எல்லாமே உங்களுக்கு தெரியும். பேசிக்காக நம்ம இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, கேரக்டர். ஸோ இந்த மாதிரி பேசிக் டேட்டா டைப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டேட்டா டைப் தான் இங்கே டைப்புன்னு சொல்கிறாங்க. வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப். டைப் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கறது, நம்மளாக கொடுக்கறது தான் என்னது வித் டைப். ஸோ இம்ப்ளிசிட்டாக கம்பைலரே எடுத்துக்கிறது என்னது வித்தவுட் டைப். நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற வேரியபிளோடைய டேட்டா டைப்பை அது டிசைட் பண்ணிக்கும். ஸோ இங்கே ரெண்டுமே ஒரே எக்ஸாம்பிள் தான். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வித்தவுட் டைப்பில் உங்களுக்கு வந்து எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டாக டேட்டா டைப் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இன் பராமீட்டர் வித் டைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வேரியபிளுக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா டைப் இன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் போத் ஆர் தி சேம் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பவர். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பராமீட்டர் வித்தவுட் டைப்பில் இருக்கிற கோடிங்கை பார்க்கலாம். ரெக்வைஸ் b is greater than or equal to 0. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ரெக்வைஸ் கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, b is greater than or equal to 0. ஸோ இது வந்து நான் ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. இதில் ப்ரீ கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்கு பிஃபோர் கொடுத்துருக்க ரெக்வைஸ் அப்படின்றது ப்ரீ கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்கு ஆஃப்டராக கொடுத்துருக்க ரிட்டர்ன் அப்படின்றது போஸ்ட் கண்டிஷன். ஸோ இஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ, வாட் இட் வில் பி கோயிங் டு ரிட்டர்ன் இஸ் a to the power of b. So it is going to call the function power a to the power of b. So this is called as let rec power ab is a function definition. Recursive function சொல்லுவாங்க. rec அப்படின்ற keyword வந்தாலே recursive function. So a function definition which call itself is called recursive function. ஸோ அது அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தன்னையே திரும்ப கால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேமே பவர் ஏபி. ஸோ இந்த பவர் ஏபி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மறுபடியும் பவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணிக்கிறதால இதுக்கு பேர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இஃப் b is equal to 0 then 1. ஸோ இப்போ நமக்கு பவர் ஆஃப் a பவர் b. அப்போ பவரில் என்ன வேல்யூ இருக்குது, b. ஸோ பேஸ் வேல்யூ என்னது a. ஸோ எனிதிங் பவர் 0 is 1. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப் b is equal to 0 then it will returns the value 1. ஸோ இப்போ இங்கே 1ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏவோட டேட்டா டைப் கொடுக்கல, பியோட டேட்டா டைப் கொடுக்கல. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இம்ப்ளிசிட்டாக அதுவாகவே அதை இங்கே நம்ம 1ன்னு இங்கே ரிட்டர்ன் வேல்யூ 1 அப்படி 1ன்னு இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக அது என்னன்னு எடுத்துக்கும், இன்டீஜர்னு எடுத்துக்கும். ஸோ இஃப் தி கண்டிஷன் இஸ் false is a into power of a b minus 1. So a into a power b minus 1 அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு let me explain this with an example. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா b ஓட வேல்யூ நான் இப்போ என்னன்னு கொடுத்துருக்கேன்னா b is equal to 2 and a is equal to 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நம்ம இங்கே செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகுது. அடுத்தது ஃபங்க்ஷன் செக் பண்ணுது, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அடுத்தது இஃப் b is equal to 0 தென் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 1, இல்லைனா a into power of a power b minus 1 அப்படின்ற கண்டிஷன் ஒர்க் ஆகுது. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். பியோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கேன், 2ன்னு எடுத்திருக்கேன். ஏவோட வேல்யூ என்ன எடுத்திருக்கேன், 2 எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இங்கே ஏற்கனவே. if b is greater than or equal to 0, b ஓட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன், 2 is greater than or equal to 0, the condition is true. ஸோ ட்ரூ அப்படின்றப்ப இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா returns a power b.
ஸோ அப்போ என்ன பண்ணுது பவர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ பவர் ஃபங்க்ஷனுக்குள்ளே let a power b is equal to என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே if b is equal to 0வா b ஓட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன் இருக்குமே 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 is not equal to 0 ஸோ the condition is false. ஸோ அப்போ அடுத்தது எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது a into a power b minus 1. ஸோ ஃபஸ்ட் a ஓட வேல்யூ என்னது 2 into 2 power 2 minus 1. ஸோ அப்போ என்ன 2 into 2 power 2 minus 1 2 power 1. ஸோ அடுத்தது மறுபடியும் என்ன ஆகுது இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது 2 power 1 அப்படின்னோடனே திரும்ப என்ன கால் பண்ணுது அந்த பவர் ஃபங்க்ஷனே கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணுறப்ப அங்கே என்ன வருதுன்னா 2 into 2 power 1 into மறுபடியும் 2 power 1 minus 1 அதாவது 2 power 0 நடக்குது. ஸோ 2 into anything power 0 வந்து அது 1. ஸோ that is equal to 4. உங்களுக்கு நான் வந்து இங்கே 2 power 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காமிக்கல. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளுடைய அவுட்புட் என்ன வருது a power b is equal to 4. 2 power 2 is equal to 4. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமிங்கோட